மிளகாய் சட்னி இட்லி தோசைக்கெலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் அதோட டேஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 வரமிளகா இல்லை 12 வரமிளகா சேர்த்துக்கோங்க. வரமிளகா தான் சேர்க்கணும். கல்லுப்பு எடுத்துக்கோங்க. தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா ஒரு இன்னொரு பழம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். அதை அரைச்சதுக்கப்புறமா நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வரமிளகா, கல்லுப்பு சேர்த்து நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட் நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி பழம் நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நான் குட்டி குட்டி பழமாக இருந்தனால 4 பழம் சேர்த்துருக்கேன். பெரிய பழமாக இருந்தால் 2 பழம் சேர்த்தாலே போதும். பாருங்கள், நைஸாக நல்லா அரைஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காய வச்சதுக்கப்புறமா கடுகு மட்டும்தான் போடணும். உளுந்தம்பருப்பு சேர்க்க தேவையில்ல. பச்சை கருவேப்பிலை நல்லா போட்டு தாளித்து நல்லா வாசம் வர்றப்ப அந்த சட்னியை தூக்கி இதில் ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். போட்டு வதக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். மணக்க மணக்க சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஈஸியான சட்னி பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.